சூப்பரான சுவையான நல்ல காரசாரமான சிக்கன் மோனிகா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அந்த சிக்கன் மோனிகா செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் தனியாக நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், நிறையா போடலை. அடுத்தது கரம் மசாலா தூள். அடுத்தது இடித்து 1.5 இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நீங்கள் நெகுன்னு அரைச்சும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சை பழத்தை கொட்டை இல்லாமல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஒரு முட்டை நல்லா ஒரு கப்பில் போட்டு பீட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை அப்படியே உடச்சி விடுறத விட இப்படி பீட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி பிசைஞ்சு விட்டுருங்க. இது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷமாவது நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை பொரித்து எடுத்துருங்க. இது சிக்கன் 65 மாதிரி பொறுலாம் கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் எதுவுமே இந்த சிக்கன் மோனிகாவுக்கு ஆட் பண்ண மாட்டோம். நான் ஆட் பண்ணினது மட்டும்தான். இது மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா இது மொறுன்னுலாம் வராதுங்க. நார்மலாக சிக்கனில் இந்த காரம் ஏறி ஒரு வறுவல் மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தான் நல்லா வெந்து சாஃப்டாக வருங்க. இதை நல்லா பொரித்து இதை நீங்கள் தனித்தனியாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஓரமாக நீங்கள் ஒரு பிளேட்டில் கீழே ஒரு பேப்பரோ அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூவோ வச்சு இதை வச்சிங்கன்னா இதில் இருக்க எண்ணெயெல்லாம் அந்த பேப்பரில் நமக்கு விழுந்துடும். இது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அடுத்து ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா அது வெடிக்கட்டும். அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு மொறுன்னு ஆகிடும். அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இடித்து நான் சொன்ன மாதிரி 1.5 இடித்த இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிய விடுங்க. அடுத்தது 2 பட்டை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா பொரிய விடுங்க. அடுத்தது நல்லா நீளமாக நறுக்குன ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வணக்கிட்டிங்கன்னா நல்லா பொறுன்னு மொறுன்னு ஆகிடும். இது எல்லாமே தனியாக எடுத்து வைக்காமல் சிக்கனோடவே நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது எல்லாமே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம். அடுத்தது தயிர் 1 கப் இதில் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் சேர்க்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக கெட்டி தயிர் இருந்ததுன்னா நீங்கள் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வரமிளகாய் தூள் தனி மிளகாய் தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அதை எண்ணெயிலேயே வறுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண சிக்கன் இதில் ஆட் பண்ணி நல்லா இதை சிம்மில் ஃப்ளேம் நல்லா சன்னமாக வச்சுட்டு நல்லா எண்ணெயிலேயே இதை ஃப்ரை பண்ணுங்கள். உப்பு வேணும்னா லைட்டாக இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னாலுமே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் இதில் நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இதுவே போதும்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்படியே எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்டடாக நீங்கள் நல்லா மொறுன்னு இதுலேயே ஃப்ரை மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம டீப் ஃப்ரை பண்ணினதுனால சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், நல்லா ஜூஸியாக சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சதன்னு இப்போ நான் காமிக்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கிரேவி மாதிரி ஒரு சின்ன லைட்டாக ரொம்ப ட்ரை இல்லாமல் கொஞ்சம் சதன்னு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அதன் படிக்கு நீங்கள் இதை நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும், இன்னுமே கொஞ்சம் ரோஸ்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் மோனிகா சூப்பராக ரெடி ஆயிரும். நான் அட்லாஸ்ட் எண்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கும் பொழுது கொஞ்சோண்டு எனக்கு பெப்பர் பிடிக்கும், அதனால் நான் பெப்பருமே ஆட் பண்ணியிருக்கேன்.
பெப்பர் வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா காரம் சாப்பிடுவேன் அப்படின்னாலுமே நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து நிறையா நம்ம வந்து காரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக நமக்கு வந்து மோனிகா சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. வர சண்டே கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.